ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் 2025 யாரு? நம்ம தலை அஜித் குமார். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மொமெண்ட்டு. அதாவது தலை அஜித் குமாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிங் எப்பவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்போர்ட்டிங்லேயே மோட்டர் ஸ்போர்ட்டிங்கும் போது ஆரம்பத்தில் அவர் படம் நடிக்க வந்தப்பெல்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஒரு பைக் ரேஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. அப்போது ஒரு சில பாட்டு, அது என்ன பாட்டுன்னா பவித்ரான்னு ஒரு படத்தில் இல்லை, செவ்வானம் சின்ன பெண் இன்னொரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டில் ஒரு பைக்கில் ஒரு அஜித் பைக்கில் வர்றார் அப்படின்னாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து அவருக்கு பைக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. பைக் ரேசிங் சூப்பராக பண்ணுவார். அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு சில படங்களில் பைக் சேஸ் இதெல்லாம் வாங்கும்போது தலை அஜித் பைக்கு ஆல்ரெடி எங்கள் தலை வந்து பைக் ஓட்டுறதுல வேறு லெவலு அப்படின்வாங்க. ஆனால் மங்காத்தா படம் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கார் சேஸ் சீன் இருக்கும். அந்த கார் சேஸ் சீன் வந்து பயங்கரமாக பேசப்பட்டது. அதில் பைக்கும் இருக்கும் காரும் இருக்கும், ரெண்டும் இருக்கும். ஸோ அப்போது என்னென்னா தலைக்கு வந்து ரேசிங், அதுலேயும் வந்து காரு பைக் ரெண்டுமே பிடிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தோன்னா திடீர்னு வந்து தலை வந்து சைக்கிளிங் பண்ண ஆரம்பித்தார். ஏகப்பட்ட தூரங்கள் சைக்கிளிங். இந்தியாவிலே நிறைய இடத்துல வந்து சைக்கிளிங் பண்ணியிருந்தார். நம்ம அஜித் இங்கே தான் போகிறாருன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு பர்டிகுலர் டைம். இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு, அதாவது என்னென்னா வேர்ல்டில் ஒரு சில இடத்துல பைக் ரைட் பண்ணார். பைக் ரைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸில் நிறைய ரைட் பண்ணார். அதெல்லாம் ஒரு சமயத்தில் பயங்கரமாக போச்சு. அப்புறம் என்ன பண்ணால் ப்ரொஃபஷ்னல் கார் ரேஸு அப்படிங்கும்போது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவர் எதுக்காக வந்து கார் ரேஸ் பண்ணவர் கார்லேயே உலகத்தை சுற்றலை, ஏன் வந்து நிறைய வேர்ல்டு நம்ம பல கண்ட்ரீஸில் போய்ட்டு காரில் ஒரு பெரிய ட்ராவல்னு ஏன் பண்ணல, பைக்கில் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது ஸ்போர்ட்டிங்கில் ஏதாவது இருக்கும். ஆனால் அவர் கார் வந்து பயங்கர கிரேஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சமீபத்தில், அதாவது 2024 அவர் வந்து இந்த விடாமுயற்சி, குட் பேட் அக்லி இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2025 வந்து நான் கார் ரேசிங்கில் முழுமையாக கவனத்தை செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். போனவர் சரி ஓகே இவர் என்ன கார் ரேஸு நடிகர் தானே அப்படி இப்படி ஓட்டுவார் அப்படின்னு தான் உலகம் நினச்சிட்டு இருந்தது. ஆனால் தலை அஜித் வேறு ரகம். அங்கே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டார். என்னென்னா நிறைய காம்படிஷனில் வின் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பத்துலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு தேர்டாக வந்து செகண்டாக வந்து அப்படிலாம் வந்து அப்படியே வின் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வின் பண்ண ஆரம்பித்தவருக்கு இப்போது இட்டாலியில் வந்து ஒரு அவார்டு தந்திருக்காங்க. அந்த அவார்டு தான் வந்து சூப்பரான ஒரு அவார்டு. அந்த அவார்டை வாங்கினது அவருக்கு ரொம்ப பெருமை அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. அதை வந்து பதிவாக ஷாலினி வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அவார்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் தி இயர். ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து ஒருத்தருடைய நினைவாக வழங்கப்படுது. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைந்த பிலிப் சாரியோலின் அப்படிங்கிறவருடைய நினைவாக தான் இந்த அவார்டு வந்து வழங்கப்படுது. அந்த பெருமைக்குரிய அவார்டை வந்து நம்ம தலை அஜித் குமார் வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது தான் சந்தோஷமான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான கார் ரேஸ், கிட்டத்தட்ட வந்து 24 ஹவர்ஸில் கார் ரேஸ் நடக்கும். சில கார் ரேஸ் வந்து 12 ஹவர்ஸ் நடக்கும். இதில் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அதில் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இவ்வளோ கார் ரேஸ் வந்து பண்ணுறாரு, நிறைய காம்படிஷன்லாம் போகிறாரு, பட் ரெஸ்பெக்டிங் த ஃபேன்ஸ். அது பார்த்திங்கன்னா சின்ன பசங்க குழந்தைங்க ஃபேமிலியோடு போய் அஜித் சாரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி இதெல்லாமும் பண்ணுறாரு. அவர் எப்படின்னா ரேசிங் ஃபேன்ஸ் அவங்கள மீட் பண்ணுறது, பார்க்குறது, பேசுறது. ஆனால் அதே சமயத்தில் வந்து ஏதாவது ஒரு ரொம்ப ஒரு பயங்கர உற்சாகமாக ஃபேன்ஸ் ஏதாவது பண்ணால், சமீபத்தில் ஒரு வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து விசில் அடித்தோன்னா அதாவது என்னன்னா அஜித்தை பார்த்தோன்னா விசில் அடித்தோன்னா அப்படி திரும்பி பார்த்தாரு அப்படின்னாரு. ஸோ அது வந்து வேணாம், அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். நீங்கள் என்ன வந்து பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறோம், அது ஓகே, ஆனால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ வெரி வெரி டிக்னிஃபைடு ஒரு ஆக்டர் அஜித். அவருடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து அந்த துணிவு படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அந்த படத்தில் வந்து பெருசாக ரொமான்ஸ் கிடையாது, ஹீரோயின் கிடையாது, ஆனால் படம் ஃபுல்லாக அந்த ஃபைட்டை வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பேங்க் ராபரி ஃபைட்டை வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த பல்ஸே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து இப்படி சொல்லாமே அஜித் சார் அப்படின்னாவே அவர் மட்டும் இருந்தாலே போகிறோம் படத்தில், வேறு யாரும் எக்ஸ்ட்ரா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட்டு.
எனக்கு தெரிஞ்சு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிறகு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் ஒரு பயங்கரமான கிரேஸு அப்படின்னா அது தல அஜித் அப்படின்னு சொல்லலாம். உடனே மற்ற ஹீரோலாம் இல்லையான்னு கேட்காதீங்க, ஒரு படி மேலே, அஜித் சாருக்கு ஒரு படி மேலே. அதுக்கு வந்து அவருடைய சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அப்படிங்கிறது ஒரு காரணம். இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அப்படிங்கிறது ரொம்ப நாளாலாம் பண்ணல, மங்காத்தாலேருந்து தான் ஆரம்பித்தார். இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 2011 அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போ இருந்து அவர் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயும் இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் பண்ணுறார். இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வர்றது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சில கேரக்டரில் பழைய கெட்டப்பில் அப்படி ஃபுல்லாக பிளாக் ஹேரோட அந்த மாதிரியும் வரார். அவருக்கு பாருங்கள் அது இயற்கையாகவே செட் ஆகிருக்கு. ஜென்ரலாக இது சொல்லுவாங்க, நாகார்ஜுனா இருக்கார் இல்லையா, ஒரு சில ஆர்டிஸ்ட் கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. இப்போ நாகார்ஜுனா இருக்காருன்னா, நாகார்ஜுனா வந்து இப்பவும் பார்க்குறதுக்கு அந்த சிவா படத்தில் எப்படி நாகார்ஜுனா பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கார். ஆனால் அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அதனுடைய ஃபேஸு ரியாக்ஷன் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. முகங்கள் மாறுது, முடி மாறுது, எல்லாம் மாறுது. ஆனாலுமே அந்த கிரேஸ் இருக்குது. இதுதான் சினிமாவில் நம்ப முடியாத ஒரு விஷயம். என்னென்னா, நாகார்ஜுனாவுக்கும் அதே கிரேஸ் மெயின்டைன் ஆகும், அஜித் சாருக்கும் அதே கிரேஸ் மெயின்டைன் ஆகும். அவங்க ஊரில் நாகார்ஜுனா பெரிய ஒரு கிங், அவரை கிங் தான் கூப்பிடுவாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தல அஜித்தை வந்து கொண்டாடாத ஆளே கிடையாது. ஆனால் அஜித் சார்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, படங்கள் நடிக்கும்போது ரேசிங் போகிறோமே, நம்ம வேறு ஒரு வேலைக்கு போகிறோமே, ஒரு வருஷம் 6 மாதம் 7 மாதம் அதில் இன்வால்வ் ஆகிறோமே அப்படின்னா, படங்கள் நடிக்கிறத ரொம்ப தெளிவாக பண்ணிவிடுவார். அதை வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு டப்பிங்லாம் பண்ணி தெளிவாக நடித்து, இப்போ நீங்கள் இப்போ குட் பேட் அக்லியே பார்க்குறோன்னு வச்சுங்களேன், சில பேருக்கு வந்து இல்லை வேறு ஒரு துறையில் கான்சன்ட்ரேஷன் பயங்கரமாக இருக்கும்போது இந்த துறையில் சும்மா வந்துட்டு போகலாம், பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் இந்த ஆக்டிங் அப்படிங்கிறத சாதாரணமாக ஒத்துக்க மாட்டார். ஒத்துக்கிட்டாருன்னா அதில் பட்டையை கலப்பாமல் இருக்கவே மாட்டார். ஸோ இப்போ குட் பேட் அக்லி அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஒரு சின்ன சீனு, சின்ன மொமெண்ட்ஸு, ஒரு நொவான்சஸ் கூட அவ்வளோ அழகாக பண்ணுவார். அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அவர் நடிக்க வந்த காட்சிகள், இதில் எங்கேயுமே இல்லை ஹலோ சீக்கிரம் டைரக்ட் பண்ணுங்கள், நான் ரேஸுக்கு போகணும், அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. எல்லாமே அதுக்கான டைம் ஒதுக்கியிருப்பார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அந்த வகையில் வந்து தமிழ் சினிமாவில் வசூல் சக்கரவர்த்திகள் அப்படின்னு சொல்லும்போது தல அஜித்தும் தளபதி விஜயும். அதில் 2 பேருமே வந்து இப்போ என்னென்னா, ஒரு சில சூழல் காரணமாக விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டு நானுமே படம் நடிக்க மாட்டேங்கிறாரு. அதுவே பல ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான். அது வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு அந்த இல்லாத இடம் வரும்போது தான் தெரியும். இப்போ தல அஜித் என்னென்னா, ஒரு பக்கம் வந்து படம்லாம் சூப்பராக இருக்குது, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கு. அப்படி ஒரு ஹீரோவோட சப்ஜெக்டை நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். அந்த வகையில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அஜித் சாருடைய படங்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாரு. சமயத்தில் சில நேரத்தில் என்ன சொல்கிறது, அதிகமான படங்கள் தரலனாலும் 1-2 படங்கள் தந்து மக்கள் மனசை கவர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயம் தான் பண்ணுறாரு. பட் இன்னும் நிறையா அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நிறைய டேரக்டர்ஸ் காத்திருக்காங்க, இந்த லைன் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நம்ம புதுசாக ஒன்று பண்ணணும், அஜித் சாருக்காக படம் பண்ணணும், நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, ஓகே வருஷத்துக்கு ஒன்று சாலிடாக கொடுப்போம், அதுக்கப்புறம் என்ன. இப்போ போன வருஷம் குட் பேட் அக்லி, கண்டிப்பாக அடுத்த வருஷம் தீபாவளி வருமா, தீபாவளி ஒரு படம் வருமா, இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் ஷூட்டிங் இன் ப்ராக்ரஸ், யாரும் சொல்லவே இல்லை. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு படம் பண்ணுறாரா, இல்லை இன்னொரு புது டேரக்டருக்கு ஒன்று சொல்லியிருந்தார் அது பண்ணுறாரா, யாருக்கு படம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரில. இதுக்கு நடுவில் கேஜிஎஃப் 3ல் அஜித் சார் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்லாம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படியெல்லாம் இருந்தாருன்னா மாசாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா, அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் இன்றைக்கி வந்து அந்த ரேசிங் போனாலும் அவர் நடந்துக்கிற விதம் அது ரொம்ப நல்லா இருக்குது. சமீபத்தில் அவர் கொடுத்த பேட்டி, அந்த ஒரு இங்கிலீஷில் கொடுத்த பேட்டி, அது வந்து கேட்குறப்ப எவ்வளோ மெச்சூர்டான ஒரு ஆக்டர் அஜித் அப்படிங்கிறது தெரிய வருது. அதான் இந்த வயசுக்கேற்ற மெச்சூரிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அஜித் ஆரம்ப காலத்தில் நடிக்க வரும்போது இல்லை, பயங்கர விளையாட்டு பிள்ளையாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கிற ஒரு மனுஷனாக தான் அஜித் இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சீரியஸாக மாறுறார், பொறுப்பாக நடந்துக்க ஆரம்பிக்கிறார். குறிப்பாக வந்து சொல்லணுன்னா, ஆஃப்டர் த லவ் மேரேஜ் அதெல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகுது. அது மாதிரி அப்படியே ஆகிட்டே இருக்கும்போது அவர் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறப்போ அஜித் சாரோட அந்த இப்போ இருக்கிற ரேசிங் எல்லாம் பார்க்குறப்ப, இப்போ ஒரு பேசுகிறப்போ, இவ்வளோ மெச்சூர்டான ஒரு ஆக்டரா, இவ்வளோ மெச்சூர்டான ஒரு பர்சனா, ஒரு ஆக்டரா இல்லை ஒரு பர்சனா அஜித் வந்து பார்க்கப்படுறார். ஸோ அந்த வகையில்
இன்றைக்கி இட்டாலியில் கொடுத்த அந்த விருது, அதாவது ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் 2025 அப்படிங்கிற விருது, இதை நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஜென்டில்மேன் ஆஃப் த இயர் 2025, ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் 2025. இதில் என்னென்னா, ஒரு டிரைவர்னால் அது வெறும் ஒரு ரேசிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் அதுலேயே ரொம்ப மெச்சூர்டான ஒரு தாட் ப்ராசஸோட அந்த காரை ரொம்ப விரும்பி ரொம்ப அழகாக ஓட்டக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக அந்த ரேஸில் கலந்துக்கிறது. பீயிங் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்போர்ட்ஸ், ஒரு ரேஸில் கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ரேஸில் கலந்துக்கிட்டு அதில் நம்ம பண்ணணும், அதை நம்ம புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற ஒரு அற்புதமான மனிதராகவும் அஜித் தெரிகிறாரு. இஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அஜித், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அவருடைய ஃபேன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம், அவர் மெச்சூர்டாக பேசுகிற விதம், அவர் நடிக்கிறது, அவர் பப்ளிக்காக மக்களை பார்த்து அவங்கள்ட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லுவேன். ரியலி he is not only the gentleman driver of the year 2025, he is a gentleman actor of the year 2025.